Hello everyone, welcome to day 13 Vijay's fitness vlog. ஓகே, இன்றைக்கி டே 13 நேற்று வந்து பார்த்திங்கன்னா நோ சுகர் டே, இன்றைக்கி நோ சுகர் டே. இந்த நோ சுகர் டே ஃபாலோ பண்ணுறது இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுது. அது என்னன்றதை நான் வீடியோ போக சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நான் அந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஒர்க் அவுட். இந்த ஷோல்டர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வார்ம் அப்ன்றது டைனமிக்காக பண்ணுவாங்க, ஸ்டாட்டிக்காக பண்ணுவாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பேண்டை வச்சு என்னோடய ஷோல்டருக்கு நான் மூவ்மெண்ட் கொடுக்குறேன். இது ஒவ்வொரு ஒர்க் அவுட், எந்த மசில் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும், அப்பர் பாடி மசில் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் இது பண்ணுறது நல்லது. ஸோ இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு இது ஒரு முக்கியமான வார்ம் அப்பாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மசில்ஸ், அந்த ஜாயின்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், சரிங்களா? ஜாயிண்டில் பெயின்ட்டு இன்ஜுரி ஆகிறது நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக இன்றைக்கி இந்த வார்ம் அப் பண்ணேன். ஒவ்வொரு நாளுமே அப்பர் பாடி ஒர்க் அவுட் என்றைக்கெலாம் பண்ணுறீங்களோ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பேக் டு த நோ சுகர் டே கதைக்கு வருவோம். ஓகே, இந்த நோ சுகர் டே இன்றைக்கி செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் எனக்காக ஊட்டி வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு அந்த ஊட்டி வரைக்கும் என்னை சாப்பிடுன்னு என்னை 2-3 தடவை கூப்பிட்டுச்சு. பட் நான் போகலை. ஏன்னா அது ஒரு பியூர்லி சுகர். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் கேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பட் நான் சாப்பிடல. எனக்கு எப்படின்னு தோணுச்சுன்னா, எப்போ போன வாரம்லாம் வந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் நான் இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாக ரைஸ், எக்ஸ் அண்ட் சப்பாத்தி இந்த மாதிரி என்னோடய டேவை நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். பட் ஒரு அரௌண்ட் 4 லிட்டர்ஸ் தண்ணி கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டேன். ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டில் இருக்கிற வேரியேஷனை பாருங்களேன். இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரைஸ் அண்ட் இந்த லேட்ரல் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு பண்ணுவாங்க. இதில் வந்து நான் உட்காந்துட்டு பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படின்னா, எனக்கு பேக் பெயின், இன்றைக்கி நான் என்ன பெயின் என்னோட உடம்புல சஃபர் ஆகிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேக் பெயின் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம லாஸ்ட் 2 டேஸுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அந்த பெயினை கன்சிடரேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணதுனால இன்றைக்கி அந்த பேக் பெயின்றது குறைஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்ரல் ரைஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ரைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது, சரிங்களா, உங்களோட பேக் பெயின் இருந்துச்சுன்னா, லோயர் பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்து பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் உங்களோட பேக் போன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சஃபர் ஆகாது. ஆக்சுவலி எப்படி இருந்தாலும் என்னோடய பேக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3-4 நாளில் ரொம்ப நார்மலாகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க் அவுட் மட்டும்தான். இந்த பேக் பெயின் வந்து ஏன் வந்து இந்த ஒரு எனக்கு திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட் பண்ணியிருந்திருப்பேன், லாஸ்ட் சாட்டர்டே, சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேனுவல் சூஸ் பண்ணேன், சரிங்களா? மேனுவலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெயிட்ஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் வந்து பேலன்ஸ் பற்றாமல் அந்த பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் வந்திருந்தார். ஸ்ரீராமுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க, ஓகேங்களா? பக்கத்தில் மாஸ்டர் இருந்து ஸ்ரீராமுக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதனால் ஸ்ரீராம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி என்னோடய ஃபார்ம் இது தான், சரிங்களா? என்னோடய ஷோல்டர்ஸ் லைட்டாக பம்ப் ஆகிருக்கு. பிகாஸ் ஷோல்டர் பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னோட்டிசபிளாக இருந்துச்சு. பட் இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா ஷோல்டர் பெயின் இருந்த ஒரு பெயினை நம்ம லைட் வெயிட்ஸே போட்டு இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் இன்னும் அரௌண்டு கரெக்டாக ஒரு 11 kgs குறைக்கணும், ஓகேங்களா? டே 14ல் மீட் பண்ணலாம். See you.